இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 19ஆம் நாள் 3/3/2025 மார்ச் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:28, லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை அதிகாலை 12:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. இது இரவு 10:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காலை 10:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:36 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளை தைரியமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்குங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. பயனுள்ள நாளாகவும் பயன்படுத்தியும் கொள்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய வேலைகளை எல்லாமே நேரத்துடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த சில இக்கட்டான சூழ்நிலைகளை இருந்து தாண்டி வந்தும் விடுவீங்க. பணிகளை சுமூகமாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சில கவனமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுடைய நல்லிணக்கத்தை பாதிக்கப்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் ஏற்படலாம். பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. சில வீணான செலவுகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று முனைப்புடனும் வேலைகளை செய்வீங்க. கையில இருக்கின்ற பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சில அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. கடன் வாங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. பங்கு சந்தையில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு நீங்க மயங்கி விடவும் வேண்டாம். அதுல உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து செயல்படுவதும் நல்லது. சில நேரங்கள்ல நீங்க வெறுப்பாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்கள் கிட்ட வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகள்ல இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல சின்ன சின்ன மறைமுக அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு குடும்பத்தினருடன் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்கள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. அவர்களை நம்பி நீங்க புதிய வேலைகளை ஒப்படைத்து விடவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சில தனிப்பட்ட வேலைகளை முடிப்பதில் அவசரத்தையும் காட்டுவீங்க. உங்களுடைய வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சரியான திட்டமிடுதல்களுடன் செயல்படுவதும் நல்லது. பணியிடத்துல உங்களுடைய சூழல்கள் சாதகமாக தங்க இருக்கும். நிதி சார்ந்த முயற்சிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல மாற்றமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவீங்க. தனம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும்.
வியாபாரத்துல பணவரவும் இருக்குங்க. பய உணர்வுகளும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணியிடத்துல உங்களுடைய அபாரமான செயல்திறனின் காரணமாக மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல மனம் திறந்தும் பேசுவீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உற்சாகத்திற்கும் குறைவிருக்காது. சுறுசுறுப்பாகவும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. வெளியூர் பயணங்கள் இப்பொழுது உங்களுக்கு உத்வேகத்தையும் ஆற்றலையும் தருவதாகவும் இருக்கும். தொழிலுக்கு தேவையான வெற்றிகளையும் பெற்று விடுவீங்க. இல்லத்தரசிகளுக்கு பணிச்சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள் நல்ல லாபத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தினை இப்பொழுது நல்ல முதலீடுகளும் செய்வீங்க. அரசு பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்தி நல்ல வாய்ப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வீட்டுல கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். சாதகமாகவும் முடியும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு உதவவும் செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்குங்க. அவர்களினால இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்கல்வி கற்றுக்கொண்டே இருக்கின்ற மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்குங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான நிலையும் காணப்படுங்க. வேலைகளை முடிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். உடல் ரீதியாக இருந்து வந்த சோர்வுத்தன்மையும் மாறும். வேலை தொடர்பாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை சரியான திட்டமிடுதல்களுடன் செய்து முடித்தும் விடுவீங்க. மன அமைதியும் உண்டாகும். இன்று குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்ப விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. கலைத்துறையில உங்களுடைய முயற்சிகளும் ஈடேறும். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால சில வேலைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மாற்றங்களும் ஏற்படலாம். விலகி நின்றவர்கள் கூட இப்பொழுது விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானத்தின் மூலமாக மன அமைதியையும் பெற்றுவிடுவீங்க. திட்டமிட்ட பயணங்களும் நல்லபடியாகவும் முடிவடையும். நல்ல சிந்தனைகளுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளும் ஈடேறும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப செலவுகளும் ஏற்படலாம். மாற்றங்களும் ஏற்படலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களிடத்துல புத்திசாலித்தனமும் நிறைந்திருக்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நம்பிக்கை உணர்வின் காரணமாக மகிழ்ச்சியுடன் வேலைகளை எல்லாமே செய்து முடித்து விடுவீங்க. குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தொடர்பான பயணங்கள் சாமர்த்தியமாகவும் முடியும். உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்யும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற தகவல்கள் உங்களுக்கு பண உதவியை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற நம்பிக்கை நிறைந்த மனநிலையின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கையினால நல்ல நன்மையையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரம் வெற்றிகரமாகவும் நடைபெறும். பொருளாதாரத்துல மேம்பாடும் உண்டாகும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பிரிந்து சென்ற உறவினர்கள் இப்பொழுது தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளின் மூலம் மன அமைதியையும் காண்பீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி பந்தயங்கள்ல வெற்றி பெற்றும் விடுவீங்க. கமிஷன் வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். இது மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். கனிவாக பேசவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வரவு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிலருக்கு தங்க ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த பொருட்களை இப்பொழுது வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. மன தைரியமும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை எல்லாமே சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்கள் கேட்கும் உதவிகளை எல்லாமே மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. அலுவலகத்துல உங்களை பற்றி அவதூறு பேசியவர்கள் மனம் திருந்தி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்கள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். முன்னேற்றத்தையும் காணலாம். ஆடம்பர செலவுகளை மட்டும் கைவிட்டு விடுவதும் நல்லது தாங்க. ஒரே நேரத்துல 2-3 விஷயங்களை கையில எடுத்தும் இருப்பீங்க. இதனை முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். பல்வேறு விஷயங்கள்ல நிதி நன்மைகளையும் பெறுவீங்க. சமூகத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வீட்டுல சாதகமான சூழலும் இருக்கின்றது. விரும்பிய வேலைகளை எல்லாமே நினைத்தபடி செய்து முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். உத்தியோகத்துல சில நல்ல சூழ்நிலைகளும் கைகூடியும் வரலாம். தந்தையின் வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றமான வாய்ப்புகள் நல்ல லாபத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மேன்மையான நாளாகவும் அமையும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகுங்க. சில மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. சில திடமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களிடத்துல இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. ஆனால் கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. பணிகளை கையாளும் பொழுது சற்று பொறுமையாகவும் இருங்க. முறையான திட்டமிடுதல்களுடன் இருந்தாலே போதுங்க. சில இறுக்கமான பணிகளையும் திறமையாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில என்று மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். இத்தகைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிப்பதாகவும் இருக்கும். அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதியை பொறுத்தளவிற்கு செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். சில செலவுகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன உளைச்சல்களின் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கவும் படலாம். இன்று உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு பருவகால நோய்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் ஏற்படுகின்ற தேவையில்லாத கற்பனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சற்று மன அமைதியை ஏற்படுத்திக் கொண்டு எடுப்பதும் நல்லது. தேவையற்ற தடுமாற்றங்களும் நீங்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு நீங்க அகலக்கால் வைக்கவும் வேண்டாம். முதலீடுகள் செய்யும் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. அரசு ஊழியர்கள் என்று நேர்மையாக நடந்து கொள்வதன் மூலம் அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சில ஏழை எளியவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களை நம்பி வேலைகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். நீங்களே இருந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் என்று சாதகமாக தங்க முடியும். பிள்ளைகளுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல என்ற வழக்கமான போக்கும் இருக்குங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க நடைபெறும். சில எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் கிட்ட இருந்து சில சாதகமற்ற சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. நீங்க விட்டு கொடுத்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வாகவும் உணர்வீங்க. சில வேலைகளை திட்டமிடுவது ஒன்று, முடிப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். வெளியிடத்துல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தவும் செய்வீங்க. வேலையில நிதி ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சமூக பணிகள்ல கௌரவமும் அதிகரிக்கும். சிலருக்கு கடல் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது சாதகமாகவும் அமையும். வேளாண்மை பணிகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழலும் இருக்கின்றது. மூத்த சகோதரர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். லாபமும் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. ஏதாவது ஒரு பழைய பிரச்சனை ஒன்று மீண்டும் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்கள் கிட்ட பேசும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை கூறுவதும் நல்லது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல கடுமையாக பேசிவிடவும் வேண்டாம். வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. இருவருக்கும் இடையில உறவு நிலை பாதிக்கக்கூடிய வகையில மட்டும் நீங்க பேசிவிடவும் வேண்டாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன கட்டுப்பாடுகளும் இருக்க தங்க செய்யும். பணத்துல சுதந்திர தன்மை என்று இருக்காது. பணத்தை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு பருவகால பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளிநாட்டுல இருந்து கிடைக்கின்ற பணமும் கைக்கு வந்து சேருங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வியாபாரத்தை மாற்றி அமைப்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. நிலத்துல போட்ட முதலீடுகளினால இப்பொழுது நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியூகம் அமைத்து தொழிலை நடத்தவும் செய்வீங்க. வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளை எல்லாமே சரிப்படுத்தவும் செய்வீங்க. பங்குச்சந்தை பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். நட்பு வட்டாரமும் விரிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
அரசு அதிகாரிகளுடைய உதவியினால சில காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. புதிய வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய தாயாருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் வேண்டாம். வேறு ஒரு நாளைக்கு நீங்க தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. ஓரிரண்டு நாட்களுக்கு பின்பு பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். நிர்வாகத்தினர் கிட்ட இருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்கள் கிட்ட தட்டி கொடுத்து பேசித்தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். இன்று பழைய கடின உழைப்பிற்கு இப்பொழுது நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். முன்பு வாங்கி போட்ட இடத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வணிகத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய திட்டங்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. வீட்டிலும் சரி குடும்பத்திலும் சரி உங்களுடைய பேச்சுக்களுக்கு மரியாதையும் இருக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். வெளிவட்டார பழக்கங்களும் அதிகரிக்கும். கிடைக்கின்ற சிறிய வாய்ப்புகளையும் பயனுள்ளதாக மாற்றவும் செய்வீங்க. உங்களின் மீதான நம்பிக்கையில மாற்றங்களும் ஏற்படலாம். அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல புதுமையான சூழலும் உண்டாகும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகுங்க. ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:36 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். சில பிரகாசமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சிறப்பான செயல்திறனுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பணிகளையும் எளிமையாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. நேர்மை மற்றும் உங்களுடைய பேச்சுக்களின் காரணமாக உறவினர்களையும் கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனைவரிடத்திலுமே என்று அன்புடனும் நட்புடனும் நடந்தும் கொள்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் யோசித்து செய்தாலே போதும். உறவில நல்லிணக்கத்தை மேம்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். சில பயனுள்ள முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. என்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு இருந்த பொருட்களை பரிசாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். நண்பர்களின் மூலமாக நல்ல செய்திகளையும் பெற்றுவிடுவீங்க. சகோதர உறவுகள்ல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்களுக்கு எதிரான சிந்தனைகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது தாங்க. தேவையற்ற எதிர்மறையான கருத்துக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தன்னிச்சையாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாகனங்களை வாங்கவும் செய்வீங்க. வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நீங்க நடந்தும் கொள்வீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல தைரியமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
குடும்ப பிரச்சனைகளினால சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு யாரையும் பேசிவிடவும் வேண்டாம். பின்பு இதனால நீங்க வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். பணியிடத்துல தொழில் தொடர்பான முன்னேற்றமும் இருக்கும். குடும்ப பிரச்சனைகள்ல வேலையில கவனத்தை செலுத்துவதற்கு தவறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். சிறுதூர பயணங்களினால மனதில தெளிவும் ஏற்படலாம். அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட ஆதரவுகளையும் பெற்று விடுவீங்க. எந்த ஒரு செயலையும் துணிச்சலுடன் செய்து முடித்து விடுவீங்க. வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். வியாபாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்துல சில உயர்வான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. பெருமை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:36 பிறகு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. அமைதியாக இருப்பதன் மூலம் சில சூழ்நிலைகள்ல இருந்து தப்பித்தும் கொள்ளலாம். கவனமாக சமாளிப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணியிட சூழல்கள் சாதகமாக தங்க இருக்கும். பணியிட தேவையற்ற பதட்டங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று கவனமாக இருந்து வேலைகளை முடித்து விடுவதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய பதட்டமான பேச்சுக்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் என்ற சமமாக தங்க இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அடுத்தவர்களுக்கு சில முக்கியமான உதவிகளும் செய்வீங்க. அது அவர்களுக்கு பெரிய உதவிகளாகவும் இருக்கலாம். உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான முன்னேற்பாடுகளையும் செய்வீங்க. புதிய வாகனங்கள் வாங்குவதற்காக அட்வான்ஸ் தொகைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஐடி பணியாளர்களுக்கு கூடுதலான முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பொறுப்பாகவும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். எதிர்பார்த்து இருந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். தெய்வீக ஈடுபாடுகளும் அதிகரிக்குங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் காணப்படும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. சில இழுபறிக்கு பிறகு வேலைகளை எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனைகளின் காரணமாக உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் யாரிடத்திலும் பேசிவிடவும் வேண்டாம். இதனால பின்னாடி வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல தொழில் தொடர்பான முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப பிரச்சனைகளினால வேலைகள்ல கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. கடந்த கால நினைவுகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதும் நல்லது. புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இன்று பொறுமையுடன் இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம்.
இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சற்று பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான உறுதியுடனும் திறமையுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் வேகத்தையும் காட்டுவீங்க. உங்களுடைய செயல்களை முன்கூட்டியே முடிப்பதற்கான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்கள் உங்களை ஏதாவது சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோபப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவில சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். அமைதியாக இருந்து விடுவதே நல்லது. சிறந்த புரிந்துணர்வுகளும் ஏற்படும். உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதும் நல்லது. நிதி நிலைமை நல்லபடியாக தங்க இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சில செலவுகள் உங்களுக்கு ஏதாவது கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆனாலும் இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. மன அமைதியுடனும் காணப்படுவீங்க. நல்ல பாதையில உங்களை நீங்களே வழிநடத்தவும் செய்வீங்க. சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. யாரை பற்றியும் நீங்கள் அவதூறு பேசவும் வேண்டாங்க. இந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை நிறுத்தும் பொழுது நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். இன்று சிலருடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகளும் தோன்றலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளினால சின்ன சின்ன அலைச்சல்களும் ஏற்படலாம். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேருங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று முதல் பகுதியில சில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதற்கு பின்னர் வேலையில சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகம் தொடர்பாக தடைப்பட்டு இருந்த பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. வேலை தொடர்பாக கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதும் நல்லது. நிதி ஆதாயம் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல சாதகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல நட்பு வட்டாரமும் விரிவடையும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்கள்ல மேன்மையும் உண்டாகும். மனதளவுல இருந்து வந்த சில குழப்பங்களும் மறையும். புதுமையான செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. மேலதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இப்பொழுது நல்ல ஆதரவுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். நெருக்கமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன வேலைகளை நீங்க சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. முடிந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பணியிட சூழல்கள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். முறையாக திட்டமிட்டு பணிகளை கையாண்டாலே போதுங்க. சில எளிமையான விஷயங்களையும் தீவிரமாக என்று எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அற்ப விஷயங்களுக்காக என்று உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாக தங்க இருக்கும். போதிய அளவு பணமும் கையில இருக்குங்க. இன்று சில பொறுப்புகளை நீங்கள் கையாள வேண்டியதும் இருக்கும்.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஒவ்வாமையின் காரணமாக சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக நீங்க சுறுசுறுப்புடனும் வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல அலட்சியமாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாங்க. வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. தேவையற்ற கவனக்குறைவிற்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். ஒரு விஷயத்தை நினைத்து என்று அதிக அளவுல குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். போராடியாவது வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. காலையில ஏதாவது சில சோம்பலான போக்கும் காணப்பட்டாலும் பிற்பகலுக்கு மேல உங்களுடைய சுறுசுறுப்பிற்கு குறைவு என்று எதுவும் இருக்காது. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் காணப்படும். பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரமும் விறுவிறுப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று நாளின் பெரும்பகுதி அமைதியாக தங்க கழியும். குடும்ப விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது மனபாரமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் பிரியமானவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதும் நல்லது. உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்கள் கிட்ட கண்ணியமாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு புதிய வருமான ஆதாரங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நண்பர்களினால ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வர்த்தக முடிவுகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அரசு வேலைகள்ல அலட்சியங்களுடன் இருக்கவும் வேண்டாம். பொருளாதாரத்துல ஏற்றமும் இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமான நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடத்துல உறுதியுடனும் செயல்படுவீங்க. சில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய செயல்திறன்ல திருப்தியும் மகிழ்ச்சியும் காணப்படும். சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவுல இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் குடும்பத்தினருடன் என்ற மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உறவு பிணைப்பும் வலுப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மன உறுதியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலையையுமே நீங்க அதிக முனைப்புடனும் உற்சாகத்துடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். மகிழ்ச்சியுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தையும் ஊக்கத்தையும் பெற்றுவிடுவீங்க. தள்ளிப்போன திருமண பேச்சுவார்த்தைகளும் நல்லபடியாகவும் முடியும். வெளிநாட்டிற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் வெற்றிகரமாக செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். சிறு தொழில் வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பண பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். நம்பிக்கைக்கு உரியவர்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அனுகூலமாகவும் முடியும்.
வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் அதனை சலித்துக் கொள்ளாமல் நீங்க செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல சில திடீர் செலவுகளும் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக முயற்சிகளும் செய்வீங்க. சிறிது கால தாமதம் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சக ஊழியர்களை நீங்கள் அரவணைத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். முக்கியமான வேலைகள்ல முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் குறையும். இன்று தேவையற்ற எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதளவுல புதுவிதமான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறவும் காண்பீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயித்தும் கொள்வீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்காக இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. சில கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளை நீங்க பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய வேலைகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களுடைய வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியமும் சிறப்பாகவும் இருக்கும். இன்று பணவரவு நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. மன சங்கடங்களும் நீங்கும். தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றியமைத்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரம் எதிர்பார்த்ததை போலவே நல்லபடியாகவும் நடைபெறும். இது உங்களுக்கு நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. தொழில் தொடர்பான முன்னேற்றமும் இருக்கும். வேலைகளை சரியாக முடிக்கவும் செய்வீங்க. போட்டிகளும் குறையும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். வீட்டுல சில சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். சிலருக்கு வீடு மனை வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில லாபத்தையும் பெற்றுவிடலாம். குழந்தைகளுடைய நலன்ல அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. சேமிப்பை மேம்படுத்துவதற்கான எண்ணங்களும் அதிகரிக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உத்தியோக ரீதியான பயணங்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சேமிப்புகளும் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்பார்த்தபடியும் இருக்குங்க. சில எதிர்மறையான எண்ணங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக 1-2 முறை யோசித்து செய்தாலே போதுங்க. அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. தனிமையாகவும் உணர்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க வேண்டியதும் இருக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுங்க. உங்களுடைய சில வேலைகளை ஏற்படுகின்ற குழப்பத்தை மட்டும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உறவில நல்லிணக்கத்தை பாதிப்பதாகவும் அமையலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். சில செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடன் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேண்டாதவர்களுடைய எதிர்ப்புகளும் இருக்கத்தாங்க செய்யும். இது உங்களுக்கு ஏதாவது குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். உங்களுடைய விடாமுயற்சியினால நீங்க முறியடிக்கவும் செய்வீங்க. எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடத்திலும் நீங்கள் அனாவசியமாக அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். இது பகைமையை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பல வகைகளிலும் அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு சகோதரர்களினால எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். எந்த ஒரு வேலையிலும் இப்பொழுது தீவிரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. பணியிடத்துல உங்களுக்கு உரிய மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பேச்சுக்களிலும் செயல்களிலும் அனுபவ அறிவும் வெளிப்படும். உங்களுடைய இயல்புல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் நிறைவேறும். பிரபலமானவர்களுடைய ஆலோசனைகள் மனதுல மாற்றத்தினையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். என்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்பினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.